கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 85 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நன்மையானதை தரும் கர்த்தர் என்று பேச விரும்புகிறேன். தீமையானதை நமக்கு தருகிறவன் யார் என்றால் பிசாசா இருப்பான். ஆனா அந்த தீமைகளை கூட நன்மைகளாய் மாற்றுகிறவர் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆனா நிறைய பேருடைய புலம்பலின் சத்தத்தை என் காதுகளில நான் கேட்கிறேன். பிரதர், எனக்கு ஆண்டவர் தீமையா இந்த கணவனை தந்துட்டாரு, ஒரே தாலி டோட்டலா காலின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்ரீதேவின்னு நினைச்சேன் பிரதர், அது என்ன தேவின்னு நான் சொல்லலை, இப்படி எனக்கு அமைஞ்சிருக்குன்னு. பிரதர், எனக்கு எல்லாமே தீமையாதான் கர்த்தர் தந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுது அவர் நன்மையானதை தான் தருவார். அப்படி தீமையானதா இருந்தால் கூட அந்த தீமைகளை கூட என் தேவனால் நன்மையாக மாற்ற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இந்த வேலையை எனக்கு தீமையா தந்துட்டார்னு. வேலை இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு, வேலை இந்த வேலை இருக்கிறதுன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படுவ. திருமணமே ஆகாதவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு, திருமணம் ஆகாததுடைய வலி என்னன்னு தெரியும். நிறைய பேர், ஏன் இந்த குழந்தைய கர்த்தர் எனக்கு தந்தாரு, ஏன் இந்த திருமணத்தை எனக்கு தந்தாரு, எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை தந்தாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. இதையெல்லாம் தராம எத்தனையோ பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கணவன் உனக்கு தீமையா இருக்கிறானா, யோபுவை பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதான்னு மனைவி தூஷிக்கும் போது கூட ஆண்டவரை பத்தி நிதானமா நிதானிக்கிறான். கண்டிப்பா சொல்ல வரேன், கர்த்தர் நன்மையானதை தான் உனக்கு தருவார், நல்லதை தான் தருவார். தீமையானதை அவர் உனக்கு தரமாட்டாருங்க, தீமையானதை தரமாட்டார். அப்ப ஏன் பிரதர், எனக்கு என் புருஷன் என் கூட நல்லாவே வாழ மாட்டுக்கான், என் பொண்டாட்டி நல்லாவளாவே வாழ மாட்டுக்கா, என் பிள்ளைங்களால எனக்கு சமாதானம் போச்சு, என் வேலையால் எனக்கு சமாதானம் போச்சு, ஓ என்னுடைய கடன்னால எனக்கு சமாதானமே போச்சு, என் திருமண வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது, ஒவ்வொரு நாளும் மூழ்கி போயிருவோமோன்னு நினைக்கிறையேன்னு இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை உனக்கு தருவார். ஐ டிக்ளேர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ வில் ப்ரே. உனக்காக நான் ஜெபம் பண்றேன், இங்கே நான் பதிவு செய்கிறேன், கர்த்தர் உனக்கு நன்மையானதை தான் தருவார், நல்லதை தாங்க தருவாரு. சில நேரங்களில ஒன்றை உருவாக்குறதற்கு சில தீமைகளினால நிறைய பேர் உருவாக்கி இருக்காங்க. யோசேப்புக்கு அந்த தீமையான காரியம் நடக்கலைன்னா அவனுக்கு பயங்கரமான நன்மைகள் வந்திருக்காது. தாவீதை வீட்டை விட்டு காட்டுக்கு துரத்தலைன்னா தாவீதுக்கு அந்த நன்மைகள் வந்திருக்காது. அந்த யோசேப்பு சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, அப்பா தீமை செய்ய நினைச்சாரு, கூட பிறந்தவங்க தீமை செஞ்சு நினைச்சாங்க, வேலை செய்கிற இடத்துல நிறைய ஆம்பளை பொம்பளை எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைச்சா, ஆனா தேவன் அவைகளை நன்மையாக மாற பண்ணினார். நன்மையை தருவார் அவர், தீமையை தரமாட்டாருங்க. தீமையை தருகிறவன் பிசாசு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, பிசாசு தந்த எல்லாம் என்னை விட்டு அழிந்து எல்லா தீமையும் நன்மையா மாறட்டும்னு ஜெபம் பண்ணு. கர்த்தர் நன்மையானதை தருவார். திரும்ப சொல்றேன், கர்த்தர் நன்மையானதை தருவாரு, நல்லதை தருவாரு. கவலைப்படாத, நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் நல்லதை கொடும்,
நன்மையானதை கொடும், தடைகளை எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.